ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெனுஸ் அண்ட் டூல்ஸை பயன்படுத்தி வேர்டில் வந்து ஒரு லெட்டரையோ ஒரு டாக்குமெண்ட்டோ எப்படி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லெட்டர் டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு தொட்டு முதல்ல வந்து டேட் அண்ட் டைம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிடுறேன்னா, முதல்ல வந்து அலைன்மென்ட் லெஃப்ட் அது வந்து லெஃப்ட்ல தான் வரணும். ஸோ லெஃப்ட் அலைன்மென்ட் நான் முதல்ல பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டேட் அண்ட் டைம் இது பண்ண போறோம். ஸோ அதனால வந்து என்ன பண்றேன்னா வந்து இன்சர்ட் போறேன். இதுல போயிட்டு இந்த டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எந்த டேட் ஃபார்மட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த டேட் ஃபார்மட்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஓகேவ பிரஸ் பண்ணணும். நான் இந்த ஃபார்மேட் வேணும். ஸோ இந்த ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2வது என்ன பண்ண போறோம், பிளேஸ் நம்ம இது பண்ணுவோம். உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊர வந்து நீங்க இது பண்ணீங்க. நான் இப்ப வந்து நான் ட்ரிச்சி. ஸோ அதனால வந்து நான் ட்ரிச்சின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்து அகைன் வந்து லெஃப்ட் அலைன்மென்ட்க்கு வந்துரணும். ஸோ அதனால வந்து என்ன பண்றேன் வந்து ஹோம்ல போயிட்டு லெஃப்ட் அலைன்மென்ட்ட நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன்னா வந்து இப்ப வந்து நான் லெட்டரா இது பண்ணுவேன். ரெஸ்பெக்டட் சார் போடுறேன். ஆர் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்போ கேபிட்டல்ல வரணும். ஸோ அதனால நான் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ஆர பிரஸ் பண்ணேன்னா அந்த லெட்டர் வந்து எனக்கு வந்து கேபிட்டல்ல விழுவும். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் வந்து அக்கார்டிங் டு த வந்து இது வந்து நம்ம வந்து சாரோ மேடமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா கீழே என்டர் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்துடும். இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் கொடுக்குறப்ப வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கேப் விட்டு தான் வரணும். ஸோ வந்து டேப் கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் உள்ளார வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சப்ஜெக்ட். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அந்த இடத்துல குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட நம்ம குடுக்குறோம். இப்ப அப்ளிகேஷன் வேற ஏதாவது நம்ம இது பண்றோம்னா, அப்ப ரெஃபரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, அப்ப வந்து REF அப்படின்னு போட்டு, ரெஃபரன்ஸ் எந்த பேப்பர்ல, எந்த இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிடுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அகைன் வந்து சிங்கிள் டேப் எப்பவும் வந்து பேராகிராஃப ஸ்டார்ட் பண்ற தொட்டு சிங்கிள் டேப் குடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ, வந்து இப்ப நான் வந்து ஏதோ ஒரு இதுக்கு இது பண்றேன். ஸோ, ஐ ஆம் பிரான்சிஸு. இப்போ வந்து அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் மேட்டர் வேணுமோ அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு அப்புறம் மேலே வந்து பார்த்தோம்னா வந்து நான் வந்து அடுத்த இதுக்கு போகணும். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதோ சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கு பாருங்க ஜஸ்டிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதாவது வந்து ஜஸ்டிஃபை எதுக்காக கிளிக் பண்றோம்னா, இப்போ வந்து அந்த அலைன்மென்ட் நம்மனால சொல்லி இந்த மாரி வந்து இப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்றப்ப கரெக்ட்டா இருக்கும் அலைன்மென்ட். ரைட் சைட்ல போறப்ப வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அந்த அலைன்மென்ட் இருக்கும். ஸோ அத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த ஜஸ்டிஃபை. அப்புறம் மேல வந்து சப்ஜெக்ட் மேட்டர்லாம் டைப் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் வந்து என்னோட இத வந்து இப்ப தேங்கிங் யூ அப்படின்ற நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டர்ல வரணும். அப்படின்றப்ப இந்த சென்டர் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. சென்டருக்கு வந்துரும். இப்ப இந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா ரைட் சைடுல வரணும். ஸோ அதனால வந்து ரைட் அலைன்மெண்ட்ட கிளிக் பண்ணி நான் வந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இதுதான் இந்த இதுல லெட்டர்ல இது பண்ணக்கூடியது. அப்புறம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 12ல இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஃபாண்ட்ட கிளிக் பண்ணி, டைம்ஸ் நியூ ரோமன்ல ஃபாண்ட் சைஸ் வந்து 12ல நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இப்ப ஏதோ டெக்ஸ்ட்ட நீங்க போல்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றப்ப, அந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளா நான் யூஸ் பண்றத விட்டு நான் சப்ஜெக்ட்ட நான் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து போல்ட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
அடுத்தது அது வந்து இட்டாலிக் ஸ்டைல்ல வேணும்னா ஐய ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேல அண்டர்லைன். ஏதோ ஒரு இத நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ வந்து அண்டர்லைன நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்ப வந்து அண்டர்லைன் ஆகுது. இப்ப ஏதோ டெக்ஸ்ட்ட வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஏதோ ஒரு கலர் இதுல வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுட்டு, நான் வந்து என்னோட இதுல வந்து டெக்ஸ்ட்ட மட்டும் நான் அலைன் பண்ணி இப்ப வந்து கலர மட்டும் மாத்தி காமிக்கிறேன். இப்ப வந்து இத வந்து நான் ரெட் கலர்ல நான் பிரஸ் பண்ணா ரெட் கலர்ல ஆயிடும். இப்ப அதே இது வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா வந்து அந்த இது ஃபுல்லா வந்து எல்லோ கலர்ல வேணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இப்ப எல்லோவோ ஏதோ ஒரு கலர்ல வேணும்னா, இது மாரி நம்ம செலக்ட் பண்ணி அந்த பென்சில் மாரி இருக்குல்ல, அத கிளிக் பண்ணோம்னா, எந்த கலர் நம்ம சூஸ் பண்றோமோ அந்த இதுல இதுவாயிடும். இப்ப கீழ நோட்ன்னு குடுத்து, நம்ம ஏதோ ஒண்ணு டைப் பண்றோம் அப்படின்னா, முதல்ல திரும்ப வந்து அகைன் லெஃப்ட்க்கு வந்து மாத்திக்கிறேன். ஸோ நோட் தான் குடுக்கப் போறேன். ஸோ நோட்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழ வந்து இப்ப வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இப்ப வந்து சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். இது வந்து நான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ல தரலாம். இல்ல நம்பர்ஸ்ல வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து ஹோம் போய்க்கிறேன். ஹோம் போயிட்டு, இங்க இருக்கு பாருங்க புல்லட்ஸ். இதுல வந்து நன்னுன்னு இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் எப்படி குடுக்கணும்னா இப்படி குடுத்துக்கலாம். இல்ல நம்பர் ஃபார்மேட்ல குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்பர் ஃபார்மேட்ல குடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து குடுக்குறது தான் இந்த இது. இப்ப உங்க இதுல ரெஸ்யூம்ல வந்து நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா, வந்து இப்ப வந்து இங்க வேணாம். நான் வந்து கீழ வந்து நான் தனியா வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து அலைன்மென்ட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்சர்ட்ல போயிட்டு, இன்சர்ட் டேபிள கிளிக் பண்றேன். ஸோ வந்து இன்சர்ட் டேபிள், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ன்ஸ். ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஏதோ டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் குடுக்குறேன். நேம். இது மாரி ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு, சென்டர் அலைன்மென்ட் ஹோம்ல போயிட்டு, அலைன்மென்ட்ல சென்டர் அலைன்மென்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆயிடும். அது மாரி வந்து நம்ம எந்த இது நம்ம கிரியேட் பண்ணாலுமே வந்து இந்த இது ஆயிடும். இப்ப இந்த டேபிள் எனக்கு வந்து டேபிளா இருக்கணும். மித்தபடி இந்த டேபிள் லைன்ஸ்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு நெனச்சோம்னா, அந்த டேபிள செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து நோ பார்டர் ஆப்ஷன் நம்ம குடுத்துட்டோம்னா, இந்த நோ பார்டர் ஆப்ஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் ஃபார்ம்ல நீட்டா இருக்கும். இந்த இது. அப்புறம் மேல வந்து பார்த்தோம்னா வந்து வந்து இப்ப நான் ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணிட்டேன். ஸோ இத வந்து நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப, கண்ட்ரோல் இசட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த பழைய ஃபார்மேட்டுக்கு ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு மாறிட்டு வரும். இந்த இதுல. அப்புறம் மேல வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து, இப்ப ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்ப இந்த பிரான்சிஸ் ஏ அதுக்கு பதிலா வந்து வேற ஏதோ ஒரு நேம் மாத்தணும் அப்படின்னா செலக்ட் பண்ணீங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பிரான்சிஸ்ன்றத டைப் பண்ணுங்க. இங்கேன்னு குடுங்க. ஃபைண்ட்ன்னு குடுங்க. இங்க இருக்கும். இப்ப அந்த ரீப்ளேஸ்ல போயிட்டு, குமார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி, ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க பிரான்சிஸ்ன்னு இருக்கா? இந்த இடத்துல ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்து, ரீப்ளேஸ் குடுத்தோம்னா, ரீப்ளேஸ் ஆயிடும். இங்க வந்து ஆல்ரெடி அந்த வேர்ட் இல்லன்னு வரான். ஸோ அதனால வந்து இந்த பிரச்சனை ஆகுது. இருங்க வரேன். பிரான்சிஸ்ன்னு டைப் பண்ணிட்டு, ஃபைண்ட் நெக்ஸ்ட்ன்னு குடுங்க. இருக்கும். இப்ப குமார்ன்னு குடுத்து ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்ப குமார்ன்னு ஆயிடுது பாருங்க. இப்ப அந்த வேர்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆயிடும். இதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த டாக்குமெண்ட்ல வந்து நம்ம வந்து லேஅவுட் இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. அப்புறமேல பேஜ்.
பேஜ்லேருந்து லேஅவுட் லேஅவுட்டில் போயிட்டு மார்ஜின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நார்மல் இருக்குது. நேரோ வேணும் நேரோ வச்சுக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் வேணும்னா கஸ்டமைஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் நேரோவில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளார வருதுன்னு. இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இப்போ வெளியே இருக்குது. இப்போ நான் நார்மல் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் உள்ளார தள்ளி வருது பாருங்கள். இதுதான் வந்து மார்ஜின். அப்புறம் பேஜ் சைஸு. எந்த பேஜில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் செட்டப் வந்து பண்ணிக்கணும். A4ல் போட போகிறோட A4ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பான்னு கேட்கும். இப்போ நான் லெட்டர் தான் டைப் பண்ணுறேன். ஸோ போர்ட்ரேட்டில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலம். ஏதாவது இப்போ காலமாக கிரியேட் பண்ணி இப்போ இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோம்னா வந்து இப்போ நியூஸ் பேப்பர் மாதிரி அந்த சமயத்தில் வந்து பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த காலம் ஃபார்மேட். அதர்வைஸ் வந்து இந்த காலம் ஃபார்மேட் வந்து நெசசரி கிடையாது. ஸோ இந்த இது. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். வேற ஏதாவது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நான் வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நியூவா வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.